السلام عليكم ورحمة الله وبركاته. إن الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا من يهده الله فلا مضل له ومن يضلل فلا هادي له وأشهد أن لا إله إلا الله وحده لا شريك له وأشهد أن محمدا عبده ورسوله أما بعد. அன்பிற்குரிய சகோதரர்களே, சிடிஜையின் உங்கள் கேள்வி நேரம் நிகழ்ச்சியூடாக இந்த வாரமும் உங்களை சந்திப்பதிலே நாங்கள் மகிழ்ச்சி அடைகிறோம். அல்ஹம்துலில்லாஹ். இந்த நிகழ்ச்சியை பொறுத்தவரையில் நீங்கள் கேட்கக்கூடிய மார்க்க ரீதியான சந்தேகங்களுக்கு பதிலளிக்கக்கூடிய விதத்திலே நம் ஜமாத் சார்பாக நாம் நடத்தி வருகிறோம். நிகழ்ச்சிக்கு செல்வதற்கு முன்பதாக ஒரு சிறிய அறிவிப்பை உங்களுக்கு கூறலாம் என நினைக்கிறோம். அதாவது இன்ஷா அல்லாஹ் சிலோன் தௌஹீத் ஜமாத் மூலமாக இந்த மாதத்திலே இறுதி பகுதியிலே நாங்கள் திகதியை நேரத்தை இன்ஷா அல்லாஹ் அறிவிப்போம். பாலஸ்தீன மக்களுக்கு அவர்களுடைய கஷ்டங்களுக்கும் துயரங்களுக்கும் துன்பங்களுக்கும் குரல் எழுப்பும் விதமாக, அவர்களுக்கு ஆறுதல் வழங்கும் விதமாக முஸ்லிம்கள் என்ற வகையில் நாமும் இந்த நாட்டிலே அவர்களுக்காக வேண்டி அவர்களுடைய நாட்டின் சுதந்திரம் கொண்டு குவிக்கப்படுகின்ற சிறுவர்கள், கற்பழிக்கப்படுகின்ற பெண்கள், தரைமட்டமாக்கப்படுகின்ற நிலங்கள், இடங்கள், கட்டிடங்கள், இவற்றை தொப்புட்கொடி உறவுகளாக இருக்கக்கூடிய முஸ்லிம்களுடைய அந்த துயரங்களுக்கு ஒரு ஆறுதல் கிடைக்கக்கூடிய விதத்தில் இந்த பாலஸ்தீனத்துக்காக வேண்டி ஒரு குரல் எழுப்பக்கூடிய விதத்தில் ஏகத்துவவாதிகள் ஒரு ஜனநாயக வழியில் ஒரு போராட்டம் நடத்தக்கூடிய நிலையில் இன்ஷா அல்லாஹ் இந்த மாதத்திலே இறுதியில் ஒரு ஆர்ப்பாட்டத்தை நாம் நடத்தவிருக்கின்றோம். அந்த ஆர்ப்பாட்டத்திற்காக முஸ்லிம் சகோதரர்கள் முடியுமான அளவில் பங்கு பெறுமாறு அன்பாய் கேட்டுக்கொள்கிறோம். இந்த ஆர்ப்பாட்டத்தை இன்ஷா அல்லாஹ் கொழும்பிலே சிலோன் தௌஹீத் ஜமாத் தலைமையகத்துக்கு முன்னாடி நாங்கள் நடத்துவதற்கு எதிர்பார்க்கிறோம். அதனுடைய அடிப்படையான கோரிக்கையாக ஃப்ரீ பாலஸ்தீன் என்ற அந்த கருப்பொருளை நாம் கோஷமாக எழுப்பி பாலஸ்தீனத்துக்கான சுதந்திரத்தை, உண்மையான சுதந்திரத்தை வழங்க வேண்டும் என்பதுதான் ஒரு முக்கிய நோக்கமாக, ஒரு கோரிக்கையாக முன்வைத்து, அதே நேரத்துல அரசு தரப்பில் இந்த அரசாங்கத்தில் இருக்கக்கூடிய தற்போதைய இலங்கை அரசாங்கம் பாலஸ்தீன மக்களுக்காக அரசாங்க ரீதியாக செய்ய முடியுமான ஒரு உதவியை அவர்கள் பகிரங்கமாக அறிவிக்க வேண்டும் என்பதையும் ஒரு கோரிக்கையாக வைத்து முஸ்லிம்களுடைய உள்ளத்திலே ஏற்பட்டிருக்கக்கூடிய கவலையை வெளிப்படுத்தக்கூடிய விதத்திலும் இந்த ஆர்ப்பாட்டத்தை நாம் ஏற்பாடு செய்திருக்கிறோம். உங்கள் அனைவருக்கும் தெரியும், பாலஸ்தீனம் என்பது முஸ்லிம்களுடைய பூர்வீக நாடு, முஸ்லிம்களுக்கு சொந்தமான நாடு. ஆரம்பத்திலிருந்தே முஸ்லிம்கள் அந்த நாட்டில் வாழ்ந்து வருகிறார்கள். இடையில் அந்த நாட்டில் தஞ்சம் புகுந்த சியோனிச சிந்தனையை கொண்ட யூதர்களால் அந்த நாடு படிப்படியாக ஆக்கிரமிக்கப்பட்டு அபகரிக்கப்பட்டு தற்போது அந்த நாட்டிலே ஒட்டுமொத்தமாக பாலஸ்தீனத்தை சுடுகாடாக மாற்றி பாலஸ்தீனத்தை முற்றிலும் முழுதாக கைப்பற்றக்கூடிய அந்த நாட்டின் மீது, நிலத்தின் மீது உள்ள ஒரு விதமான பேராசையின் காரணமாக பச்சிலம் குழந்தைகளை கொத்து கொத்தாக கொண்டு குவிக்கக்கூடிய, முஸ்லிம்களை அழிக்கக்கூடிய விதத்தில் அந்த நாட்டில் பலவிதமான இன்னல்களுக்கும் துன்பங்களுக்கும் முஸ்லிம்கள் ஆளாகி வருகிறார்கள். இதற்கு எல்லாம் இஸ்ரவேலர்கள் காரணமாக இருக்கிறார்கள். எனவே பல நாடுகள் சர்வதேச ரீதியாக கண்டனங்களை தெரிவித்து வருகிறார்கள். குறிப்பாக முஸ்லிம் அல்லாத மக்கள் பல நாடுகள்ல ஆர்ப்பாட்டங்கள், போராட்டங்களை நடத்தி இந்த பாலஸ்தீன மக்களுக்கு விடுதலை வழங்குங்கள், இன சுற்றிகரிப்பு செய்யாதீர்கள், பாலஸ்தீனத்தில் இடம்பெறக்கூடிய இந்த ஜெனோசைடை உடனடியாக நிறுத்துங்கள் என்று அறிவிக்கக்கூடிய விதத்தில் முஸ்லிம் அல்லாதவர்களே அவர்களுடைய மனக்குமுறல்களை வெளிப்படுத்தி கொண்டு இருக்கிறார்கள். அதே நேரத்துல ஐநா சபை கடைசியாக என்ன அறிவித்திருந்தார்கள்? பாலஸ்தீனத்துல காசாவிலே நடக்கக்கூடியது ஒரு போர் கிடையாது, காசாவிலே நடக்கக்கூடியது இன சுற்றிகரிப்பு தான் என்று ஐநா சபையை அறிவிக்கின்ற அளவிற்கு பொது சிவில் மக்களை இலக்கு வைத்து தாக்கக்கூடிய ஒரு கொடூரமான தாக்குதல், விளைச்சத்தனமான தாக்குதல் இஸ்ரவேலர்களால் அரங்கேற்றப்பட்டு வருவதை நாம் கண்கூடாக பார்க்கிறோம். எனவே வரலாற்று நெடுகிலும் முஸ்லிம்களுக்கு தொந்தரவு கொடுத்து வந்த எல்லா காலப்பகுதியிலும் இஸ்லாத்தை அழித்தொழிப்பதற்காக கங்கணம் கட்டி கொண்டு இருந்த இந்த இஸ்ரேலர்களுக்கு எந்த விதத்திலும் ஆதரவு, ஒத்துழைப்பு எவரும் வழங்க கூடாது என்ற வகையில் நாங்கள் இந்த ஆர்ப்பாட்டத்தை முன்னெடுக்கவிருக்கிறோம். இவ்வளவு காலம் ஒரு ஆர்ப்பாட்டமாக அதை முன்னெடுக்காமல் இருப்பதற்கு என்ன காரணம் என்று பலரும் நினைக்கலாம்.
அமைப்பு ரீதியாக நாங்கள் ஒரு ஜனநாயக கட்டமைப்பாக இருந்தாலும் பல வருடங்களாக பல பிரச்சனைகளை நாம் சந்தித்திருக்கிறோம். அதை மக்கள் அனைவரும் அறிவார்கள். எனவே நம்முடைய இந்த அமைப்பு ரீதியான கட்டமைப்பை பாதுகாத்து அதை ஒரு பலப்படுத்தி அதை மேன்மைப்படுத்தி எடுப்பதற்கு சில காலங்கள் தேவைப்பட்டது. அந்த காலப்பகுதிகளில் நம்முடைய உறுப்பினர்கள், நம்முடைய அமைப்பில் பயணிக்கக்கூடிய சகோதரர்களுக்கு அமைப்பு ரீதியான அந்த கட்டமைப்பை பலப்படுத்துவதற்கான அறிவுரைகள், தாவா பணிகள், மார்க்க ரீதியான பிரச்சாரங்களை நாங்கள் வலுப்படுத்துகின்ற அந்த பணிகளில் நாம் ஈடுபட்டு வந்தோம். எனவே தற்போதைய சூழல்ல ஒரு ஆர்ப்பாட்டம் செய்கின்ற அளவிற்கு அல்லாஹ்வுடைய அருளால் அமைப்பின் கட்டமைப்பு பலமடைந்திருப்பதனாலும் மக்களுடைய ஆதரவை பெற்று இந்த ஆர்ப்பாட்டத்தை முன்னெடுத்து செல்வதற்குரிய சக்தி இருப்பதனாலையும், ஆர்ப்பாட்டம் என்று வருகின்ற நேரத்துல அனைத்து மக்களையும் இணைத்து கொண்டு செய்யக்கூடிய ஆர்ப்பாட்டமாக இருந்தாலும் மார்க்க வரம்புகளை நாங்கள் அடகு வைக்காமல், மார்க்கத்துக்கு எதிரான காரியங்கள்ல ஈடுபடாம, குர்ஆன் சுன்னாவை பேணியவர்களாக தனித்துவமான ஒரு ஆர்ப்பாட்டமாக அது அமைய வேண்டும் என்பது ஆரம்ப காலத்திலிருந்து நாங்க கடைபிடித்து வந்த ஒரு நிலைப்பாடாக இருந்ததனாலையும் இவ்வளவு காலம் இந்த ஆர்ப்பாட்டத்தை நாம் நடத்தாமல் இருப்பதற்கு காரணமாக இருந்ததை நாம் அனைவரும் அறிந்து கொள்ள வேண்டும், புரிந்து கொள்ள வேண்டும். ஆனால் அல்ஹம்துலில்லாஹ் தற்போதைய சூழல்ல ஒரு ஆர்ப்பாட்டத்தை நிகழ்த்துகின்ற அளவிற்கு அல்லாஹ்வுடைய அருளால் நம்முடைய ஜமாத் பலமடைந்து இருப்பதனால நம்முடைய தலையாய ஒரு கடமையாக, யாரெல்லாம் துயரத்திலும் துன்பத்திலும், ஒரு முஸ்லிம் சகோதரன் ஒரு துன்பத்தில் துயரத்தில் இருந்தால் அவனுக்காக கை கொடுப்பது, குரல் எழுப்புவது இன்னொரு முஸ்லிமுடைய ஒரு கடமையாக இருப்பதனாலையும், ஒரு முஸ்லிம் கட்டிடத்தை போன்றவர்கள் என்று அல்லாஹ்வின் தூதர் உவமையாக கூறி அந்த கட்டிடத்தில் ஒரு பகுதி இன்னொரு பகுதியை சுமந்து கொண்டு தாங்கிக் கொண்டு இருக்கின்ற அந்த சகோதரத்துவத்தையும் சமத்துவத்தையும் அல்லாஹ்வின் தூதர் வெளிப்படுத்தி இருப்பதனால அதை நடைமுறையில் காட்டுவதற்காக வேண்டி இந்த ஆர்ப்பாட்டத்தை நாம் இன்ஷா அல்லாஹ் அறிவிக்கின்றோம். ஆர்ப்பாட்டத்திற்கான திகதியையும் நேரத்தையும் இன்ஷா அல்லாஹ் நாங்கள் வெகு விரைவில் மக்களுக்கு அறிவிப்போம். முதல் கட்டமாக நம் ஜமாத் சார்பாக ஒரு ஆர்ப்பாட்டத்தை நாம் நடத்தவிருக்கிறோம் என்ற செய்தியை இந்த நிகழ்ச்சியிலே முதல் அறிவிப்பாக நாங்கள் பதிவு செய்து கொண்டு கேள்வி பதில் நிகழ்ச்சிக்கு நாம் செல்கிறோம். முதலாவதாக சகோதரர் ரிஸ்வான் டெல் தொட்டையிலிருந்து ஒரு கேள்வி கேட்டிருக்கிறார். அவர் என்ன கேட்கிறாருண்டா, எவ்வளவு தூரம் பயணம் செய்தால் தொழுகையை நாம் சேர்த்து சுருக்கி தொழ வேண்டும் என்று கேட்கிறார். அதாவது கஸ்ரு ஜம்மு செய்வதாக இருந்தால் எவ்வளவு தூரம் பயணம் நாங்கள் மேற்கொள்ள வேண்டும் என்பதுதான் அவருடைய கேள்வியின் அடிப்படையாக இருக்கிறது. இது நேரடியாக நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒரு நபி மொழியில நமக்கு விளங்கப்படுத்துறாங்க. சஹீஹ் முஸ்லிம்ல 1230வது ஹதீஸ் யஹ்யா பின் யஸீத் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்கள் அறிவிக்கிறார்கள், ஸஅல்து அனஸ் இப்னு மாலிக்கின் அன் கஸ்ரி ஸலாத்தி, தொழுகையை சுருக்குவது சம்பந்தமாக நான் அனஸ் இப்னு மாலிக் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களிடம் கேட்டேன், விசாரித்தேன். ஃபகால கான ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இதா ஹரஜ மஸீரத ஸலாசத்தி அம்யாலின், நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒரு பயணம் செல்வதாக இருந்தால் 3 மைல்கள் பயணம் செய்வதாக இருந்தாலும், அவு ஸலாசத்தி ஃபராசிஹ அல்லது 3 ஃபர்சஹ் அளவு நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பயணம் செய்வதாக இருந்தா ஸல்லா ரக்அத்தைனி, 2 ரக்காத்துகள் சுருக்கி தொழுவார்கள் என்று வருது. ஆனா இந்த ஹதீஸ் அறிவிக்கக்கூடிய ஷோபா என்று சொல்லக்கூடிய அறிவிப்பாளர் அவர் ஒரு சந்தேகத்துல தான் 3 மைல்களா அல்லது 3 ஃபர்சஹுகளா என்று ஒரு சந்தேக பார்வையில் அறிவிக்கிறார். அப்ப இதனால 3 மைல்களா அல்லது 3 ஃபர்சஹுகளா என்று முடிவு செய்யணும். 3 மைல்கள் என்று சொன்னால் என்னன்றது விளங்குது. 3 மைல் அளவில் ஒரு தூரமான பயணம். அந்த 3 மைல் என்பது தற்காலத்தில் உள்ள மைல்களை குறிக்கிறதா அல்லது அந்த காலத்தில் அது வித்தியாசமான அளவுகோல் கொண்டதான்றதை நாங்க பார்ப்போம் இன்ஷா அல்லாஹ். ஆனா 3 மைல் என்றால் 3 மைல்கள் என்றது நமக்கு தெளிவாக விளங்குகிறது. அடுத்தது 3 பர்சஹ் என்று வருது. இந்த பர்சஹ் என்று சொன்னா ஒரு பர்சஹ் என்பது 3 மைல்களை குறிக்கக்கூடியதாக இருக்கிறது. அப்ப அறிவிப்பாளர் என்ன செய்யறார், ரசூலா 3 மைல்களை போக சொன்னாங்களா அல்லது 3 பர்சஹுகள் 9 மைல்களை போனால் சுருக்கி தொழுவாங்களா என்றது ஒரு சந்தேகத்தோட தான் அறிவிக்கிறார். அப்ப இந்த மாதிரி ஒரு சந்தேகமான நிலை ஏற்பட்டால் அதை நாங்க எப்படி அணுகணும் என்று இஸ்லாமிய மார்க்கம் நமக்கு வழிகாட்டுது. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க ஒரு முறை சொல்றாங்க, கால ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இதா ஷாக்க அஹதுக்கும் ஃபீ ஸலாத்திஹி, ஒருவர் தன்னுடைய தொழுகையில் ஏதாவது ஒரு சந்தேகம் ஏற்பட்டால் அவருக்கு ஃபலம் யத்ரி கம் ஸல்லா ஸலாசன் அம் அர்பஅன், அவர் 3 தொழுதாரா 4 தொழுதாரா என்று சந்தேகமான நிலை அவருக்கு ஏற்பட்டால் ஃபல் யத்ரஹ ஸக்க, அவர் சந்தேகத்தை விட்டு விலகட்டும். வல் யப்னி அலா மஸ்தைகன, எது உறுதியாக இருக்குதோ அதிலே அவர் தெளிவு பெறட்டும், தெளிவாக முடிவெடுக்கட்டும் என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க.
ரசூலுல்லாஹ் என்ன சொல்றாங்கன்னா, ஒருத்தருக்கு 3 ரக்காத்தா 4 ரக்காத்தான்னு சந்தேகம் வந்தா எது உறுதியோ அதை என்ன செய்யுங்க, எடுத்துக்கோங்க. எது சந்தேகமோ அதை விட்டுருங்கன்றாங்க. 3ஆ 4ஆண்டு தானே சந்தேகம். 3என்றது உறுதியாகுதா இல்லையா? அப்ப 3ஐ எடுத்துக்கொள்ள சொல்றாங்க. உறுதியானதை எடுத்துக்கொண்டு 4என்றது தானே சந்தேகத்துல வருது, அதை விட்டுருங்க. அப்ப 3 என்று எடுத்து சும்மா யஸ்ஜுது சஜதத்தைனி, பிறகு அவர் 2 சஜ்தா செய்யட்டும். கப்ல ஐ யுஸல்லிம, அவர் சலாம் சொல்வதற்கு முன்பதாக 2 சஜ்தா செய்யட்டும். ஃபைன் கான ஸல்லா ஹம்ஸன் ஷஃபஅன லஹு ஸலாத்துஹு வ இன் கான ஸல்லா இத்மாமன் லிஅர்பஇன் கானதா தர்கீமன் லிஷைத்தானி. அவர் 5 தொழுது இருந்தா, 3ஆ 4ஆண்டு சந்தேகம், உண்மையிலே அவர் 4 தொழுது இருக்கிறார், ஆனா 3 என்று நினைச்சிட்டாரு வைங்க, அப்ப அவர் இன்னொரு ரக்காத் எக்ஸ்ட்ரா தொழும் போது 5 தொழுதுதான் ஆகிவிடும். அவர் 5 தொழுது விட்டார், அவருடைய தொழுகை ரக்காத்துகள் இரட்டைப்படையாக அது மாறிவிடும். அதே போன்று அவர் 4 ரக்காத் தொழுந்தாருன்னு சொன்னா அவர் பூர்த்தி செஞ்சிட்டார் 4 ரக்காத்தை. அப்ப 2 சஜதாக்கள் அவருக்கு எக்ஸ்ட்ராவாக கிடைக்குது. அது சைத்தானுடைய அவன் ஏற்படுத்தி வந்த குழப்பத்தை முறியடிக்க கூடியதாக இருக்கும் என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்ன செய்தியை நாங்க சஹீஹ் முஸ்லிம்ல 990வது செய்தியா பார்க்கிறோம். அபூ ஸைத் அல் குத்ரி ரலியல்லாஹு அன்ஹு அவங்க அறிவிக்கிறாங்க. அப்ப இதுல என்ன விளங்குது? எது உறுதியா இருக்குதோ அதை எடுங்க, எது சந்தேகத்துக்குரியதா இருக்குதோ அதை விட்டுருங்க என்று ரசூலுல்லாஹ் வழிகாட்டுறாங்க. இப்ப 3 மைல்களா அல்லது 9 மைல்களா என்று வரும்போது ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் 9 மைல் பயணம் செஞ்சுதான் கஸ்ர் செஞ்சாங்களா அல்லது 3 மைல் பயணம் செஞ்சுதான் கஸ்ர் செஞ்சாங்களா? அந்த 9க்குள்ள 3 மடங்குது, 9 மடங்குது. ஆனா 3க்குள்ள 9 அடங்குமா? ஒருத்தர் 3 என்று எடுக்கிறார், 3 மைல் தான் ரசூலுல்லாஹ் பயணம் செஞ்சா கஸ்ர் செஞ்சிருக்கிறாங்க என்று எடுத்துக்கொண்டால் 9 அடங்காது. அப்ப அந்த 9 என்பது ரசூலோட வாழ்க்கையில் உண்மையிலே ரசூலுல்லாஹ் 9 மைல்கள் தான் பயணம் செஞ்சு கஸ்ர் செஞ்சு இருந்திருப்பார்கள் என்று சொன்னா இவர் ரசூலுல்லாஹ்வுடைய நபிவழியை விட்டவராகுவார். அப்ப சந்தேகத்துக்கு இடமான ஒரு நிலை வருது 3 மைல்கள் என்று இருக்கும்போது. ஆனா அவர் 9 மைல் தொலைவு என்பதை எடுத்தார் என்று சொன்னா ரசூலுல்லாஹ் 3 மைல் போயிட்டு தான் கஸ்ர் செஞ்சிருக்கிறாங்கன்ற அந்த சட்டத்தை எடுத்த மாதிரி ஆகிரும். அவர் 9 மைல் பயணம் செஞ்சு கஸ்ர் செய்வார் என்று சொன்னா ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் 3ஆ 9ஆ கஸ்ர் செய்வதற்குரிய அளவுகோலாக எடுத்தார்கள் என்றதுல 3ஐயும் எடுத்துக்கொண்டவராக ஆகுவார், 9ஐயும் எடுத்துக்கொண்டவராக ஆகுவார், எதையும் விட்டவராக ஆக மாட்டார். அப்ப அது உறுதியானதாக இருக்கிறது. எனவே 9 மைல் தொலைவுள்ள ஒரு பயணமாக இருந்தா அப்படிப்பட்ட ஒரு பயணத்துல ஒருத்தர் கஸ்ர் செஞ்சு கொள்ளலாம். அப்படி பயணம் செய்யறதா இருந்தா அவர் ஊர் எல்லையை தாண்டின உடனே அவருடைய அந்த கஸ்ரை அவர் ஆரம்பிக்கலாம், சுருக்கி தொழுறத ஆரம்பிக்கலாம் என்றது நாங்க விளங்கிக் கொள்றோம். இப்ப இந்த மைல்கள் என்றா என்ன அளவுல வருது, எந்த கணக்குல வருது? இப்ப எங்களுடைய காலத்துல மைல்கள் என்று சொன்னா ஒரு மைல் என்பது 1.6 கிலோமீட்டரா வருது. அப்ப அது 9 மைல் என்று சொன்னா 9 மைல் என்பது கிட்டத்தட்ட 14.4 கிலோமீட்டர் அளவுல தான் நம்முடைய கால கணக்குல வருது. அப்ப இதுதான் அந்த அளவுகோலான்னு கேட்டா இது அளவுகோல் இல்ல. எந்த காலத்துல இந்த அளவு சம்பந்தமாக தொலைவு சம்பந்தமாக பேசப்பட்டுச்சோ அந்த காலத்துல எந்த அளவுகோலில் வைத்தார்கள் என்பதை பார்த்துதான் அதை முடிவு செய்யணும். அப்ப நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் காலத்துல இந்த பயண தொலைவு சம்பந்தமாக வரக்கூடிய இந்த அளவு சம்பந்தமாக சஹீஹ் முஸ்லிம்ல சரஹு எழுதின இமாம் நவவி அவர்கள் குறிப்பிடுகிறார்கள். வஅம்மல் ஃபர்ஸஹு ஃபஹுவ ஸலாஸத்து அம்யாலின், ஃபர்ஸஹ் என்பது 3 மைல்களாக இருக்கும். வல் மீலு, ஒரு மைல் என்பது சித்தத்து ஆலாஃபி திராஇன், 6000 முழங்களாகும். வத்திராஉ, முழம் என்பது 24 இஸ்பஅன் முஅத்தரிலத்தன் முஅத்ததிலத்தன், ஒரு முழம் என்பது 24 சமமான நியாயமான விரல்களின் அளவாக இருக்கும். ஒரு நியாயமான அளவுல விரலை விரித்து வைத்து ஒரு சமமான அளவில் அப்படி 24 விரலை வச்சா எவ்வளவு தூரம் வருமோ, 24 விரல்களுக்கு எவ்வளவு அளவு வருமோ அதுதான் ஒரு முழமாகும் என்று சொல்றாங்க. அதே போன்று வல் இஸ்பஉ சித்து ஸஈராத்தின் முஅத்தரிலாத்தின் முஅத்ததிலாத்தின், ஒரு விரல் என்பது 6 நேர்த்தியான தானியங்களின் அகலமாகும் என்று இமாம் நவவி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்கள் அந்த காலத்துல இருந்த தொலைவு அளக்கக்கூடிய அந்த அளவுகோலை ஆதாரமாக எடுத்து சொல்றாங்க. அப்ப அந்த வகையில பார்த்தா ரசூலுல்லாஹ் 3 ஃபர்ஸஹ் என்பது 3 மைல் அல்லது 3 மைல் தூரம் என்று வருவதை நாங்கள் ஒப்பிட்டு எடுக்கும் போது 3 ஃபர்ஸஹ் என்றதுதான் எடுக்கிறோம். 3 ஃபர்ஸஹ் என்றால் ஒரு ஃபர்ஸஹ் என்பது 3 மைல், 3 ஃபர்ஸஹ் என்ற 9 மைல் தொலைவில் உள்ள அந்த கணக்கை பார்க்கும்போது கிட்டத்தட்ட நம்முடைய கால கணக்கில் 25 கிலோமீட்டராக வருகிறது. அப்ப 25 கிலோமீட்டர் தூரமான ஒரு பயணம், டெஸ்டினேஷன் பயணத்துடைய பயண முடிவு 25 கிலோமீட்டர் தொலைவு கொண்ட ஒரு பயணமாக இருந்தால் நம் ஊர் எல்லையை தாண்டின உடனே நமக்கு என்ன செய்யலாம்,
கசுறு செய்து விடலாம் என்பதை நாங்கள் விளங்கிக் கொள்கிறோம். அந்த ஊரெல்லையே தாண்டினா கசுறு செய்யலாம் என்பதை இந்த ஹதீஸ்ல இருந்து புரிதம் என்றால் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க புகாரில 1089வது செய்தியா பதிவு செய்யப்படுது. அனஸ் இப்னு மாலிக் ரலியல்லாஹு அன்ஹு அறிவிக்கிறாங்க, சல்லைத்துல் லுஹர மஅன் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பில் மதீனத்தி அர்பஅன், நான் மதீனாவிலே ரசூலுல்லாஹ்வுடன் லுஹர் தொழுகையை 4 ரக்காத்துகளாக தொழுதேன். வபிதில் ஹுலைபத்தி ரக்காத்தைனி, துல் ஹுலைஃபாவிலே நான் 2 ரக்காத்துகளாக அதை சுருக்கி கொண்டேன். அப்ப மதீனால இருந்து வெளியேறும் போது மக்கால நுழையக்கூடிய ஒரு இடமாகத்தான் துல் ஹுலைஃபா இருக்குது. அப்ப மதீனா எல்லையை தாண்டின உடனே நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்ன செஞ்சிருக்கிறாங்க, 4 ரக்காத்து கொண்ட தொழுகையை 2 ரக்காத்தா சுருக்கி இருக்கிறாங்க. இப்ப நாங்க கொழும்புல வசிக்கிறோம் என்று சொன்னா, கொழும்புல இருந்து நாங்க 25 கிலோமீட்டர் தொலைவுள்ள ஒரு பயணமாக வைத்துக் கொண்டு ஏர்போர்ட்டுக்கு போறேன்னு வைங்க, விமான நிலையத்துக்கு போறதா இருந்தா கிட்டத்தட்ட ஒரு 31.7 கிலோமீட்டர் வருது. அப்ப இந்த 25 தாண்டின தூரம் தானே. அப்ப ஏர்போர்ட்டுக்கு ஒருத்தர் போறதாக இருந்தா அவர் எப்போது கசுறு செய்யலாம் என்பதை பார்த்தால், அவர் கொழும்பு எல்லையை தாண்டும் போது பேலியகொட அந்த பகுதியை நாங்கள் எடுத்துக்கொண்டால் அந்த இடம்தான் கொழும்புடைய எல்லையா இருக்குது. அப்ப அந்த கொழும்புடைய எல்லையை நாங்கள் தாண்டும் பொழுது பேலியகொடைய தாண்டினாலே என்ன செய்யலாம், ஏர்போர்ட்டுக்கு விமான நிலையத்துக்கு பயணம் செய்யக்கூடிய ஒருவர் அதற்கு பிறகு வரக்கூடிய ஒரு இடத்துல என்ன செய்யலாம், கசுறு செய்து கொள்ளலாம், தொழுகையை சுருக்கி கொள்ளலாம் என்றது விளங்குறதுக்காக வேண்டி சொல்றேன். அதே போன்று ஒருத்தர் ஒரு ஊருக்கு போறாருன்னு வைங்க, கழுத்தறைக்கு போறாரு. கழுத்தறைக்கு போறதா இருந்தா கிட்டத்தட்ட ஒரு 50 கிலோமீட்டர் ஒரு தூரம் வரும். அப்ப 25 கிலோமீட்டரை தாண்டினது தான். அப்ப தென் மாகாணத்துக்கு போற வழி எதுன்னு சொன்னா, கொழும்புடைய எல்லை எதுன்னு சொன்னா தெஹிவல பகுதி தான் கொழும்புடைய எல்லை. இப்ப தெஹிவல பகுதிக்கு நுழையும் போதே கொழும்பு என்று சொல்லி ஒரு தனியா போர்டை வச்சிருப்பான். அப்ப தெஹிவல பகுதியை தாண்டி செல்லும் போதே ஒருத்தருக்கு என்ன செய்யலாம், அவருடைய பயணத்தினுடைய முடிவு கழுத்தர பகுதியாக இருக்கிறது, அது 50 கிலோமீட்டரா இருக்குது. தெய்வல பகுதியை தாண்டும் போது கொழும்பினுடைய எல்லை முடிவடைகிறது. அப்படி என்றால் அவருக்கு தெய்வலையை தாண்டியவுடன் 4 ரக்காத்துகளை கொண்ட தொழுகையை 2 ரக்காத்துகளாக சுருக்கி தொழலாம் என்பது இந்த செய்தியிலிருந்து நாங்கள் விளங்கிக் கொள்கிறோம். இதுதான் அடிப்படை. ஜம்முவை பொறுத்தளவுல நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உள்ளூர்லேயே மழை காரணம் இல்லாமலோ அல்லது அச்சநிலை இல்லாமலோ ஜம்மு செய்து தொழுதுள்ளார்கள். 2 தொழுகை நேரங்களை ஒரு நேரத்துல தொழுதுதான் ஜம்மு என்பது, சேர்த்து தொழுவது. முகருடைய நேரத்துல அசரை சேர்த்து தொழுவது, மகரிபுடைய நேரத்துல இஷாவை சேர்த்து தொழுவது, அல்லது அசருடைய நேரத்துல லுஹரை சேர்த்து தொழுவது, அல்லது இஷாவுடைய நேரத்துல மகரிபை சேர்த்து தொழுவது ஜம்மு என்று சொல்லப்படுது. அது ரசூலுல்லாஹ் அச்சமான சூழல் இருந்தா செய்வாங்க, மழை காரணமாகவும் செய்வாங்க. இந்த 2 இல்லாமலும் சில சந்தர்ப்பங்கள்ல உள்ளூரிலேயே ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் செஞ்சிருக்கிறாங்கன்றது விளங்குது. அதுக்கு ஒரு பயண எல்லை தொலைவு என்பது அவசியம் இல்லைன்றது விளங்குது. பொதுவாக பயணம் என்று சொன்னால் ஒருத்தருக்கு வக்த சேர்த்தும் தொழலாம், சுருக்கியும் தொழலாம். ஆனால் அந்த பயணத்துடைய அளவு 25 கிலோமீட்டரை கொண்டதாக இருக்க வேண்டும் என்பதுதான் இஸ்லாத்தினுடைய அடிப்படை. ஆனா கஸ்ர் செய்யும் போது சுபவையோ அல்லது மஹ்ரிபையோ சுருக்கி தொழ முடியாது என்பதையும் நாங்கள் விளங்கிக் கொள்ள வேண்டும். அதே போன்று நம்ம சுன்னத் வல் ஜமாத்தை சேர்ந்த ஆலிம்கள் இந்த பயணத்தினுடைய தூரமாக 88 கிலோமீட்டர் என்ற அளவு வச்சிருக்கிறாங்க. அதுக்கு மார்க்கத்துல ஒரு ஆதாரம் இல்லை. 25 கிலோமீட்டர் என்ற அந்த அளவுகோலுக்கு தான் ஆதாரம் இருக்கிறது. எனவே இதைத்தான் நாங்கள் கடைபிடிக்க வேண்டும். 88 கிலோமீட்டர் என்று வரக்கூடிய அந்த தொலைவுக்குரிய சரியான தெளிவான ஒரு ஆதாரம் இல்லாத அடிப்படையில அதை நாங்கள் அலட்சியம் செய்துவிட்டு 25 கிலோமீட்டருக்குரிய ஒரு பயணமாக இருந்தால் அத்தகைய பயணத்துல கசுறு ஜம்மு செய்யலாம், ஊரெல்லையை தாண்டினாலே கசுறு ஜம்மு செய்யலாம் என்பதை விளங்கிக் கொள்கிறோம். இதுதான் அந்த சகோதரர் கேட்ட கேள்விக்கு பதிலாக நாங்கள் பதிவு செய்து கொள்கிறோம். சலாஹுதீன் என்ற ஒரு சகோதரர் தமிழ்நாட்டில இருந்து கேட்கிறாரு. அவர் என்ன கேட்கிறாருன்னா, மனதில் ஏற்படும் தப்பான எண்ணங்கள் பாவமாகுமா? குறிப்பு, பிறர் பத்தி தப்பாக எண்ணுதல், இதை மார்க்கம் பாவம் என்று கருதுமான்னு கேட்கிறாரு. பொதுவாக இந்த மனதில் ஏற்படக்கூடிய எண்ணங்கள் சம்பந்தமாக அதை இஸ்லாமிய மார்க்கம் எந்த அடிப்படையில் அதை வச்சிருக்குதுன்றதை நாங்க அலசி ஆராய்ஞ்சு ஒரு முடிவு எடுக்கணும். ஏன்னா குர்ஆன் வசனம் ஒன்று வருது. எப்படி வருதுன்னு சொன்னா, அல்லாஹ் தஆலா குர்ஆன்ல 17வது அத்தியாயத்துல 36வது வசனத்துல அல்லாஹ் சொல்கிறான், லா தக்ஃபு மா லைஸ லக பிஹி இல்முன், உங்களுக்கு எது அறிவில்லையோ அதை நீங்க பின்பற்றாதீங்க. இன்ன ஸமஅ செவிப்புலன், வல் பஸர பார்வை, வல் ஃபுவாத உள்ளம், குல்லு உலாயிக கான அன்ஹு மஸ்ஊலா, இது ஒவ்வொன்றும் மறுமையிலே விசாரிக்கப்படும் என்று அல்லாஹ் தஆலா சொல்வதை பார்க்கிறோம். அப்ப நம்முடைய பார்வை, நம்முடைய செவிப்புலன், உள்ளம் எல்லாமே மறுமையில விசாரணைக்கு உட்படுத்தக்கூடிய ஒரு நிலையில் இருப்பதாக இந்த வசனம் சொல்லுது.
அப்ப இதை வச்சு பார்க்கும்போது உள்ளத்துல நாங்க ஒருவரை பத்தி தப்பான எண்ணம் கொண்டாலோ, தவறான விஷயத்தை நினைத்தாலோ, அனாச்சாரமாக நாங்கள் ஏதாவது ஒன்றை நினைச்சாலோ அது பாவமாக இருக்கிறது என்பதை இந்த வசனத்துல இருந்து நாங்க புரிஞ்சு கொள்றோம். ஆனா இதே போன்ற கருத்து தரக்கூடிய இன்னொரு வசனம் அல்லாஹ் தஆலா திருக்குர்ஆன்ல இறக்குறான். எப்படி இறக்குறான்னு சொன்னா, அல் குர்ஆன்ல 2வது அத்தியாயத்துல 284வது வசனத்துல அல்லாஹ் சொல்கிறான், லில்லாஹி மா ஃபிஸ் ஸமாவாத்தி வ மா ஃபில் அர்லி, வானங்களில் உள்ளதும் பூமியில் உள்ளதும் அல்லாஹ்க்கு தான் சொந்தம். வ இன் துபுது மா ஃபி அன்ஃபுசிக்கும் அவ் துக்ஃபூஹு யுஹாசிபுகுமுல்லாஹு பிஹி, நீங்க உள்ளத்துல எதையாவது மறைச்சி வச்சிருந்தாலோ அல்லது அதை வெளிப்படுத்தினாலோ அல்லாஹ் மறுமையிலே அதை விசாரிப்பான். ஃபயக்ஃபிரு லிமன் யஷாஉ, அல்லாஹ் நாடியவர்களுக்கு அதை மன்னிப்பான். வயுஅஸிபு மன் யஷாஉ, அல்லாஹ் நாடியவர்களை தண்டிப்பான். வல்லாஹு அலா குல்லி ஷைஇன் கதீர், அல்லாஹ் ஒவ்வொரு பொருளின் மீதும் ஆற்றல் உள்ளவன் என்று அல்லாஹ் தஆலா இந்த வசனத்துல சொல்றான். அப்ப உள்ளத்துல உள்ளதை நீங்க மறைச்சாலும் வெளிப்படுத்தினாலும் உள்ளத்துல இருக்கிறத மறுமையில நான் பிடிப்பேன், தண்டிப்பேன் என்று இந்த வசனமும் சொல்லுது. இப்ப இந்த வசனத்தை வைத்து பார்த்தாலும் உள்ளத்துல ஒருத்தரை பத்தி தப்பான விஷயத்தை நாங்க மறைச்சு வச்சிருந்தாலோ அல்லது நினைச்சு வச்சிருந்தது பிறகு நாங்க வெளிப்படுத்தினாலோ அல்லாஹ் மறுமையில தண்டிப்பான் என்ற மாதிரி ஒரு கருத்து தருது. இதை வச்சு நாங்க முடிவெடுப்பதா பாவம் தான், உள்ளத்துல தப்பான எண்ணம் கொண்டால் அது பாவமானதாக மாறிவிடும் என்று முடிவெடுப்பதா என்று பார்த்தால் அப்படி முடிவெடுக்க முடியாது. ஏனென்றால் இந்த வசனம் அருளப்பட்ட உடனே இது சஹாபாக்களுக்கு மிகப்பெரிய சங்கடத்தை ஏற்படுத்துது. ரசூலுல்லாஹ்வுடைய தோழர்களுக்கு இது கடுமையான ஒரு மனநெருடலை ஏற்படுத்துகிறது, கஷ்டத்தை ஏற்படுத்துகிறது. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க ரசூலுல்லாஹ் கிட்ட உடனடியாக வர்றாங்க. சும்மா பரக்கு அலர் ருக்கபி, பிறகு அவர்கள் ரசூலுல்லாஹ்விடம் அவனோட மன நெருக்கடியை சொல்றதுக்காக வேண்டி மண்டியிட்டு உட்கார்ந்து ஃபகாலு ரசூலுல்லாஹ் கிட்ட சொல்றாங்க, ஐ ரசூலுல்லாஹி, அல்லாஹ்வின் தூதரே, குல்லிஃப்னா மினல் அமாலி மா நுதீகு ஸலாத்த வஸ்ஸியாம வல் ஜிஹாத வஸ்ஸதகா, அல்லாஹ்வின் தூதரே, எங்களுக்கு சக்திக்கு உட்பட்ட தொழுகை, நோன்பு, ஜிஹாது, தர்மம், ஜகாத் ஆகியவற்றை செய்யுமாறு நாங்க உத்தரவிடப்பட்டோம், அதை நாங்க செஞ்சு வருகிறோம். ஆனா வகது உன்சிலத் அலைக ஹாதிஹில் ஆயத்து, இப்போ ஒரு குர்ஆன் வசனம் இறங்கி இருக்குது உங்களுக்கு, வலா நுதீகுஹா, அதை எங்களுக்கு தாக்கு பிடிக்க முடியவில்லை, நமக்கு இந்த சக்திக்கு உட்பட்டதாக இல்லை. உள்ளத்துல நாங்க நினைக்கிறதுக்கெல்லாம் அல்ல எங்களை தண்டிக்க ஆரம்பிச்சானுண்டா நாங்க நஷ்டவாளிகளாக மாறிவிடுவோம், அதுக்கு நமக்கு சக்தி இல்லை என்று ரசூலுல்லாஹ் கிட்ட முறைப்பாடு செஞ்சோன்னே கால ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ரசூலுல்லாஹ் கேக்குறாங்க, அத்துரீதுன அன் தகூனு கமா கால அஹ்லுல் கிதாபைனி மின் கப்லிக்கும், உங்களுக்கு முன்னாடி வேதக்காரர்கள் எதை சொன்னாங்களோ அந்த மாதிரி நீங்க சொல்ல ஆசைப்படுறீங்களா? வேதக்காரர்கள் என்ன சொன்னார்கள்? சமிஅனா வ அஸைனா, நாங்கள் செவிமடுத்தோம் மாறு செய்தோம் என்று சொன்னார்கள். அல்லாஹ் ஒரு வசனத்தை இறக்கின உடனே காதால கேட்டோம் என்றுவாங்க, ஆனா கடைபிடிக்க முடியாது என்றுவாங்க, மாறு செய்வோம் என்றுவாங்க, அதுக்கு எதிர்த்து நிற்பாங்க. அந்த மாதிரி நீங்க செய்யறதுக்கு விரும்புறீங்களான்னு கேட்டோன்னே ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, பல் கூலு சமிஅனா வ அத்தஅனா குஃப்ரானக ரப்பனா வ இலைக்கல் மஸீர், மாறாக அப்படி நீங்கள் சொல்லாதீர்கள். எப்படி சொல்லுங்கள்? கூலு சமிஅனா வ அத்தஅனா, செவிமடுத்தோம் கட்டுப்பட்டோம் என்று சொல்லுங்கள். குஃப்ரானக, இறைவா நீ பாவங்களை மன்னிக்க கூடியவன், உன்னிடம் மன்னிப்பை கேட்டுக் கொள்கிறோம். ரப்பனா வ இலைக்கல் மஸீர், எங்கள் இறைவா உன்னிடமே மீளுதல் இருக்கிறது, திரும்புதல் இருக்கிறது என்று சொல்லுங்கள் என்று சொன்ன உடனே சஹாபாக்கள் எல்லாம் காலு சமிஅனா வ அத்தஅனா, நாங்கள் செவிமடுத்தோம் கட்டுப்பட்டோம் என்று சொன்னார்கள். குஃப்ரானக ரப்பனா வ இலைக்கல் மஸீர், இறைவா எங்களை மன்னித்து விடு, நாங்கள் உங்களிடமே மீண்டும் வர இருக்கிறோம் என்று சஹாபாக்கள் சொன்னதாக இந்த செய்தியில வருது. அல்லாஹ் தஆலா என்ன செய்கிறான்? ஃபலம்ம தரஹல் கௌமு ஸல்லத் பிமா அல்சினதஹும், அவர்கள் இப்படி சொல்ல சொல்ல அவர்களுடைய நாவு அல்லாஹ்வுக்கு பணிந்தது, கட்டுப்பட்டது, தாழ்ந்தது. ஃபஅன்ஸலல்லாஹு ஃபீ இஸ்ரிஹா, பிறகு அல்லாஹ் தஆலா என்ன செய்கிறான்? அதை தொடர்ந்து அல்லாஹ் தஆலா வசனங்களை இறக்குறான். ஆமனர் ரசூலு பிமா உன்ஸில இலைஹி மிர் ரப்பிஹி, இந்த தூதர் தனக்கு அருளப்பட்ட அல்லாஹ்விடமிருந்து அருளப்பட்ட வசனங்களை நம்பினார். வல் முஃமினூன், மூமின்களும் நம்பிவிட்டார்கள். குல்லுன் ஆமன பில்லாஹி வ மலாயிகத்திஹி வ குதுபிஹி வ ரசூலிஹி, அவர்கள் ஒவ்வொருவரும் அல்லாஹ்வையும் வானவர்களையும் வேதங்களையும் தூதர்களையும் நம்புகிறார்கள். லா நுஃபர்ரிகு பைன அஹதின் மிர் ருசுலிஹி, தூதர்களுக்கு மத்தியிலே நாங்கள் ஒருபோதும் வேற்றுமை காட்ட மாட்டோம் என்று சொல்கிறார்கள். வகாலு சமிஅனா வ அத்தஅனா குஃப்ரானக ரப்பனா வ இலைக்கல் மஸீர், இறைவா நாங்கள் செய்மடுத்தோம் கட்டுப்பட்டோம், இறைவா உன்னிடம் பாவம் மன்னிப்பு கேட்கிறோம், எங்கள் இறைவா உன்னிடம் தான் மீறுதல் இருக்கிறது என்று இவர்கள் தொடர்ச்சியாக அந்த சொல்ல அல்லாஹ் தஆலா குர்ஆன் வசனமாகவே இறக்கிறார்.
ஃபலம்மா ஃபஅலு ذلك அவங்க இந்த மாதிரி செஞ்ச உடனே நஸஹல்லாஹு தஆலா ஃபஅன்ஸலல்லாஹு அஸ்ஸ வஜல் ஏற்கனவே உள்ளத்துல உள்ளதை விசாரிப்பான் என்று அல்லாஹ் சொன்னானே, நாடிதான் தண்டிப்பேன் என்றானே, நாடிதான் மன்னிப்பேன் என்றானே, அந்த சட்டத்தை அல்லாஹ் மாத்தி அல்லாஹ் தஆலா இன்னொரு வசனத்தை இறக்குறான். அதுதான் அடுத்த வசனம் சூரத்துல் பக்கரால 286வது வசனம். லா யுகல்லிஃபுல்லாஹு நஃப்ஸன் இல்லா வுஸ்ஸஹா, எந்த ஒரு ஆத்மாவையும் அதனுடைய சக்திக்கு மீறி அல்லாஹ் சிரமப்படுத்த மாட்டான். லஹா மா கஸபத் வ அலைஹா மக்தஸபத், ஒவ்வொரு ஆத்மாவுக்கும் அவங்க சம்பாதிச்ச நன்மை அவங்களுக்கு கிடைக்கும், அவங்க சம்பாதிச்ச தீமை அவங்களுக்கு கிடைக்கும். அவங்க சம்பாதிச்சதுதான் கிடைக்குமே தவிர செயல்பட்டதுக்கு தான் அவர்கள் கூலி கொடுக்கப்படுவார்களே தவிர எண்ணத்துக்கு இல்ல என்று அல்லாஹ் தஆலா சொல்லி, ரப்பனா லா துஆஹிதுனா இன் நஸீனா வ அக்தஅனா, இறைவா நாங்கள் மறந்து விட்டாலோ தவறுதலாக ஏதோ செய்து விட்டாலோ எங்களை பிடிச்சிராதே என்று அவர்கள் சொல்லுவார்கள் என்று அல்லாஹ் தஆலா வசனத்தை சொன்னோன்னே, காலனஅம் ஆகட்டும் அவ்வாறே நான் செய்கிறேன் என்று அல்லாஹ்வுடைய வாக்குறுதியை அல்லாஹ் அளிக்கிறான். பிறகு அல்லாஹ் தஆலா அந்த வசனங்களை தொடர்ச்சியா சொல்லி காட்டுறான். ரப்பனா வலா தஹ்மில் அலைனா இஸ்ரன் கமா ஹமல்து அலல்லதீன மின் கப்லினா, எங்களுக்கு முன் சென்றவர்களுக்கு நீ எதை சுமத்தினாயோ அந்த மாதிரி சுமைகளை என் மீது சுமத்தி விடாதே என்று அவங்க துஆ கேட்பாங்க என்று அல்லாஹ் வசனத்தை இறக்குறான். சஹாபாக்களும் அதை ஓதுறாங்க. காலனஅம், அல்லாஹ்வும் சொல்கிறான், ஆம் அப்படியே ஆகட்டும், நான் உங்களுக்கு முன் சென்றவர்கள் மீது சுமத்தப்பட்ட சுமைகளை தரமாட்டேன் என்று அல்லாஹ் சொல்கிறான். பிறகு ரப்பனா வலா துஹம்மில்னா மா லா தாக்கத லனா பிஹி, இறைவா எங்களுக்கு சக்தி இல்லாததை எங்கள் மீது சுமத்தி விடாதே என்று அல்லாஹ் வசனத்தை இறக்குறான். சஹாபாக்கள் ஓதுறாங்க. அல்லாஹ் சொல்கிறான், காலனஅம் அவ்வாறே ஆகட்டும், நான் உங்களுக்கு சக்திக்கு மீறினதை சிரமமாக்க மாட்டேன். வஅஃபு அன்னா வக்ஃபிர் லனா வர்ஹம்னா, இறைவா எங்களுடைய பாவங்களை அலட்சியம் செய்து மன்னித்து, வக்ஃபிர் லனா வர்ஹம்னா எங்களுக்கு நீ கருணை புரிந்து விடு, அந்த மௌலானா நீதான் எங்கள் பாதுகாவலன், ஃபன்சுர்னா அலல் கௌமில் காஃபிரீன், காபிரான சமூகத்துக்கு எதிராக எங்களுக்கு நீ உதவி செய் என்று அவர்கள் கூற வேண்டும் என்றெல்லாம் வசனத்தை இறக்கி சஹாபாக்கள் சொன்ன உடனே காலனஅம், ஆம் அவ்வாறே ஆகட்டும், நான் உங்களுக்கு இந்த விஷயத்தை ஒப்புக்கொள்றேன், இப்படியே நான் உங்களுடைய விஷயத்துல நடந்து கொள்றேன் என்று அல்லாஹ் தஆலா வாக்குறுதி அளித்ததாக சஹீஹ் முஸ்லிம்ல 199வது ஹதீஸாக பதிவு செய்யப்படுகிறது. இதை அபூ ஹுரைரா ரலியல்லாஹு அன்ஹு அறிவிக்கிறாங்க. அப்ப என்ன அர்த்தம்? நாங்க உள்ளத்தால நினைக்கிறதுக்கு அல்லாஹ் குத்தம் பிடிக்க மாட்டான். அப்படி அல்லாஹ் தஆலா சக்திக்கு மீறின சிரமங்கள் அல்லாஹ் நமக்கு ஏற்படுத்த மாட்டான். அல்லாஹ் தஆலா முன் சென்றவர்களுக்கு சுமத்தின அந்த சுமைகளை நமக்கு சுமத்த மாட்டான் என்று முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய உம்மத்துக்கு ஒரு சிறப்பு சலுகையாக உள்ளம் விசாரிக்கப்படாது, அது அல்லாஹ் மாத்திட்டான அந்த சட்டத்தை என்றது இந்த வசனத்திலிருந்து விளங்குது. அப்ப உள்ளம் சம்பந்தமாக விசாரணை கிடையாது என்பதை நாங்கள் இதன் மூலம் அறிந்து கொள்கிறோம். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களும் நேரடியாகவே சொல்றாங்க, இன்னல்லாஹ தஸாவஜ லி உம்மதி அம்மா வஸ்வஸத் அவ் ஹத்தஸத் பிஹி அன்ஃபுஸஹா, எனது சமூகத்திலே உள்ளத்தால் யாரெல்லாம் தீய எண்ணங்களை எண்ணுகிறார்களோ அல்லது உள்ளத்தால் ஒரு விஷயத்தை யார் நினைக்கிறாங்களோ அவங்களுக்கு மாலம் தாமல் பிஹி அவு தக்கல்லம், அதிலே அவர்கள் செயல்படும் வரைக்கும் அல்லது அதை பேசும் வரைக்கும் அல்லாஹ் அவர்களை குற்றம் பிடிக்க மாட்டான் என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்ற செய்தி சஹீஹ் புகாரில 1664வது செய்தியாக நாங்கள் பார்க்கிறோம். இதை அபூ ஹுரைரா ரலியல்லாஹு அன்ஹு அறிவிக்கிறாங்க. அப்படி என்ன விளங்குது? உள்ளத்தால நினைக்கிறதுக்கு செயல் வடிவம் கொடுக்கும் வரைக்கும் அல்லது அதை பேசும் வாயால் பேசும் வரைக்கும் அல்லாஹ் தஆலா அதை குத்தம் பிடிக்க மாட்டான் என்று ரசூலுல்லாஹ் தெளிவாக நமக்கு சொல்லிட்டாங்க. எனவே உள்ளம் விசாரிக்கப்படும் என்று குர்ஆன் வசனம் வந்தாலும், உள்ளத்துல உள்ளதை அல்லாஹ் மறுமையில அதுக்காக தண்டிப்பான் மன்னிப்பான் என்று வசனம் வந்தாலும் அது மாற்றப்பட்டிருச்சு. நமக்கு சக்திக்கு மீறின இது போன்ற விஷயங்கள் அல்லாஹ் தஆலா முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உம்மத்துக்கு அல்லாஹ் விசாரணையாக எடுத்துக்கொள்ள மாட்டான் என்பதும், உள்ளத்தால நாங்க நினைக்கிறதுக்கு தப்பான காரியங்களுக்கு நாங்க செயல் வடிவம் கொடுத்தாலே தவிர அது மறுமையில் விசாரணைக்குரிய பாவமாக விசாரணைக்குரிய ஒரு காரியமாக வராது. அல்லது நாம் பேசி அந்த உள்ளத்துல நினைச்சதை வெளிப்படுத்தினாலே தவிர மறுமையில விசாரணைக்குரிய ஒரு விஷயமாக பாவமாக செயலாக அது கருதப்படாது என்பதுதான் இஸ்லாத்தின் தெளிவான நிலைப்பாடாக இருக்கிறது. எனவே உள்ளம் சார்ந்த விஷயங்களுக்கு, எண்ணங்களுக்கு, பிறர் மீது நாங்கள் தீய எண்ணம் கொண்டாலும் அப்படிப்பட்ட விஷயங்களுக்கு நாங்கள் செயல் வடிவம் கொடுத்து அந்த தீய எண்ணம் ஏற்படுத்தி அந்த சம்பந்தப்பட்டவருக்கு ஏதாவது ஒரு சூழ்ச்சியை செஞ்சு அவரை ஏதாவது ஒரு விதத்துல வீழ்த்துறதுக்கோ அல்லது அவருக்கு ஏதாவது ஒரு கெடுமதியை செய்வதற்கோ நாங்கள் செயல்படும் வரைக்கும் அல்லாஹ் தஆலா நம்மளை குத்தம் பிடிக்க மாட்டான். செயல்பட்டால் அதற்கு மறுமையிலே விசாரணை இருக்கிறது. அல்லது பேசினால், குரோதத்தை வெளிப்படுத்தி பேசினால் அதுக்கு மறுமையிலே விசாரணை இருக்கிறது என்பதுதான்
இந்த குர்ஆன் வசனங்களிலிருந்தும் ஹதீஸ்களிலிருந்தும் நாங்கள் பெறக்கூடிய முடிவாக இருக்கிறது. எனவே அந்த சகோதரர் கேட்ட கேள்விக்கு உள்ளம் சம்பந்தப்பட்ட விஷயம் விசாரணைக்கு உட்படுத்தப்படாது, செயல் வடிவம் கொடுக்கும் வரைக்கும் என்பதுதான் ஒரு பதிலாக நாங்கள் பதிவு செய்து கொள்கிறோம். வில்வான் என்ற ஒரு சகோதரர் ஒரு கேள்வியை கேட்கிறாரு. ஜும்மா தொழுகை பள்ளியில் தொழுவிக்கப்படும் போது அதை பின்தொடர்ந்து பெண்கள் வீட்டில் தொழலாமா அல்லது லொஹர் தொழ வேண்டுமா என்று கேட்கிறார். அதாவது பள்ளிவாசல் ஒன்றுக்கு பக்கத்துல வீடுகள் இருக்கும். பள்ளிவாசல்ல ஜும்மா நடக்கும் போது அந்த வீடுகள்ல பெண்கள் இருப்பாங்களா இல்லையா? அப்ப இந்த ஜும்மா உரையையும் அவர்கள் காதல கேட்டு இந்த ஒலிபெருக்கி மூலமாக ஊர் முழுக்க ஜும்மா சத்தம் கேட்குது, குத்துபா சத்தம் கேட்குது. அந்த குத்துபாவையும் கேட்டுட்டு பிறகு இமாம் ஜமாத் நடத்தும் போது ஜும்மாவுடைய தொழுகை ஜமாத்தாக நடக்கும் போது அந்த சப்தத்தையும் கேட்டு ஜும்மாவுக்கான 2 ரக்காத்தையும் வீட்டுல இருந்து தொழுது கொள்ளலாமான்னு தான் கேட்கிறாங்க. முதல்ல ஒரு அடிப்படையை விளங்கி கொள்ளணும். பெண்களுக்கு ஜும்மா தொழுகை என்பது கடமையே கிடையாது. அவங்க வீட்டுல இருக்கிறாங்களா, வீட்டுல இருந்து கொண்டு இந்த பள்ளிவாசல்ல நடக்கிற ஜும்மாவை பின்தொடரணும் என்று எதிர்பார்க்கிறாங்களே, அது எப்ப அவங்க எதிர்பார்க்கலாம் என்று கேட்டா அது அவர்களுக்கு கடமையான ஒன்றாக இருந்தா தான் அதை எதிர்பார்க்கலாம். ஜும்மா தொழுறாங்க, நாங்க வீட்டுல இருக்கிறோம், பள்ளிக்கு போயிட்டு கொள்றதுக்கு வசதி இல்ல, ஜும்மா வேற நமக்கு கடமையா இருக்குது, எனவே அந்த பள்ளிவாசலுக்கு செல்ல வாய்ப்பு இல்லாததுனால வீட்டுல இருந்து அந்த சத்தத்தை கேட்டே நாங்க அதை ஃபாலோ பண்ணி கொள்ளலாம் என்று அவர்கள் நினைப்பதற்கு எது அடிப்படைன்னு கேட்டா அவங்களுக்கு ஜும்மா அது கடமையாக இருக்கிறது என்று நினைத்தால்தான் அது அந்த அந்த கேள்வியே வரும். ஆனா ஜும்மா பெண்களுக்கு கடமையா என்று கேட்டால் ஜும்மா பெண்களுக்கு கடமை இல்லை. அபூதாவுதுல 901வது ஹதீஸாக தாரிக் இப்னு ஷிஹாப் ரலியல்லாஹு அன்ஹு அவங்க அறிவிக்கக்கூடிய ஒரு செய்தி வருது. அல் ஜும்அத்து ஹக்குன் வாஜிபுன் அலா குல்லி முஸ்லிமின். ஜும்மா ஒவ்வொரு முஸ்லிமின் மீது கடமை, வாஜிபு, அது கட்டாயம் செய்ய வேண்டிய ஒன்று. ஃபீ ஜமாஅத்தின் இல்லா அர்பஅத்தன், 4 சாராரை தவிர. அப்துன் மம்லூக்குன், அடிமையாக இருப்பவர், அவ் இம்ராத்துன், பெண்கள், அவ் சபியுன், அல்லது பருவ வயதை அடையாதவர்கள், அவ் மரீலுன், அல்லது நோயாளிகள். இந்த 4 சாராரை தவிர மற்ற ஒவ்வொரு முஸ்லிமின் மீதும் ஜும்மா கடமையாக இருக்கிறது என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க. அப்ப பெண்களுக்கு ஜும்மா கடமை இல்லை. ஆண்கள்லையும் பருவ வயதை அடையாதவர்களாக இருந்தாலும், நோயாளிகளாக இருந்தாலும், அடிமைகளாக இருந்தாலும் அவங்களுக்கு ஜும்மா கடமையாவாது. ரசூலுல்லாஹ் பெண்களுக்கு ஜும்மா கடமையாவாது என்று சொன்ன பிறகு பள்ளிவாசல்ல தொழுறதை இவங்க எதுக்கு ஃபாலோ பண்ண கேட்கணும்? ஃபாலோ பண்ண கேட்கறதுக்கு அவசியம் இல்லை. அது பெண்கள் மீது கடமையாகாத ஒன்றை அவங்க செய்ய வேண்டியது இல்லை. அப்ப பெண்களுக்கு எதை கடமையாக்குது இஸ்லாம்? ஐவேளை தொழுகையில ஜும்மாவுடைய நேரத்துல எது கடமையா இருக்கு? ஒவ்வொரு தொழுகை தான் அவர்களுக்கு கடமையாக்குது. ஏண்டா அவங்க ஜும்மா தொழுகை அவர்களுக்கு கடமை இல்லைன்னு வந்திருக்கிறதுனால அந்த ஜும்மாக்கு பகரமாக அந்த நேரத்துல தொழக்கூடிய வாஜிபான தொழுகை முகர் தொழுகை தான். அப்ப பெண்கள் வீட்டில இருந்து தொழுகிறதா இருந்தா ஜும்மா தொழுகையில தொழணும், அவங்க லுகர் தொழுகையை தான் தொழ வேண்டும். எப்ப அவங்க லுகர் தொழுகை தொழுவது கடமை என்றாகுதோ அப்ப அவங்க பள்ளி வாசல் இருக்கக்கூடிய இமாமுடைய சப்தத்தை ஃபாலோ பண்ணி அதை பின்பற்றி கொண்டு வீட்டில இருந்து ஜும்மா தொழணும் என்றது எப்படி எதிர்பார்க்கலாம், எப்படி செய்யலாம்? மார்க் அடிப்படையில அதை செய்ய முடியாது. அவங்க ஜும்மா தொழ வேண்டும் என்று சொன்னால் அவங்களுக்கு கடமை இல்லை என்பது உண்மை. ஆனா ஜும்மா தொழணும் என்று ஆசைப்படுறாங்கன்னு சொன்னால் பள்ளிவாசலுக்கு ஜும்மாவை தொழணும். பள்ளிவாசல்ல ஜும்மா தொழுறதுக்கு பெண்களுக்கு என்று பிரத்யேகமான ஏற்பாடுகளை செஞ்சு கொடுக்கணும். அப்படி கொடுத்தா அவங்களுக்கு கடமை இல்லை, ஆனா விரும்பினா வரலாமா இல்லையா? விரும்பினா பெண்கள் ஜும்மால போய் பங்கு பெறலாமா இல்லையா என்று பார்த்தால் தாராளமா பங்கு பெறலாம். எப்படி பங்கு பெறலாம் என்றா, நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் காலத்துல பெண்கள் ஜும்மாவிலே கலந்து கொண்டு குர்ஆன் வசனங்களை கூட மனப்பாடமாக்கி இருக்கிறாங்க என்ற ஒரு செய்தி சஹீஹ் முஸ்லிம்ல 1580வது செய்தியா வருது. இந்த செய்தி அறிவிக்கிறாங்க உம்ரா பின்த் அப்துர் ரஹ்மான் ரலியல்லாஹு அன்ஹா அவர்களுடைய சகோதரி ஒருவர் அறிவிக்கிறாங்க. அவங்க என்ன சொல்றாங்க? காலத் அஹத்து காஃப் வல் குர்ஆனில் மஜீத். நான் காஃப் வல் குர்ஆனில் மஜீத் என்று வரக்கூடிய குர்ஆன்ல 50வது அத்தியாய பின் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ரசூலுல்லாஹ் கிட்ட இருந்து எப்படி பாடமாக்கினேன், எப்படி எடுத்தேன் தெரியுமா? யௌமல் ஜும்அத்தி, ஜும்ஆவுடைய நாளில் தான் அதை நான் பாடமாக்குவேன். வஹுவ யக்ரஉ பிஹா அலல் மிம்பரி ஃபீ குல்லி ஜும்அத்தின். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அதை மிம்பர் மீது ஒவ்வொரு ஜும்மா நாளிலும் ஓதுவார்கள். அப்ப நான் ஜும்மாவுக்கு போய் கலந்து கொண்டதனால ரசூலுல்லாஹ் ஒவ்வொரு ஜும்மாவிலும் ஓதுவதனால சூரத்து காஃபை 50வது அத்தியாயத்தை நான் மனப்பாடமாக்கி கொண்டேன் என்று இந்த செய்தியில் அறிவிக்கப்படுகிறது. அப்ப பெண்கள் ஜும்மாவுக்கு கலந்து கொள்ளலாம்.
அனுமதி உண்டு, கட்டாயம் இல்லை. அவர்களுக்கு கலந்து கொள்வதற்கு அனுமதி இருக்குது. அவங்க விரும்பினா ஆண்கள் அதை தடுக்க கூடாது, ஜும்மா தொழுந்துட்டு வாங்கன்னு அனுப்பணும். இப்ப பள்ளி வாசல்கள் எல்லாம் என்ன பண்ணணும்? பெண்களுக்கு ஜும்மா தொழுகைக்கான ஏற்பாடுகளை செய்து கொடுக்க வேண்டும். அவர்களுடைய ஒரு அனுமதியை பயன்படுத்திக் கொள்வதற்கு, ஒரு மார்க்கத்தில் உள்ள ஒரு சலுகையை பயன்படுத்திக் கொள்வதற்கு, அவர்களுடைய விருப்பத்துக்கு ஒரு காரியத்தை செய்யறதுக்கு மார்க்கம் விட்டு இருக்கக்கூடிய ஒரு விஷயத்தை அவங்க கடைபிடிக்கிறதுக்கு பள்ளி நிர்வாகங்கள் அனுமதி கொடுக்க வேண்டும். ரசூலுல்லாவே அனுமதி கொடுத்திருக்கிறாங்களே, அப்ப நாங்க அதை மறுக்கலாமா? மறுக்க கூடாது என்பது இதுல இருந்து விளங்குது. அப்ப பெண்கள் ஜும்மா தொழணும் என்று சொன்னா பள்ளி வாசலோடு தேடி போகணும். இன்றைய நாங்கள் அறிந்த விதத்தில் குர்ஆன் சுன்னா அடிப்படையில், ஏகத்துவ சிந்தனை அடிப்படையில், தௌஹீத் ஜமாத்தின் அடிப்படையில் இயங்கக்கூடிய பள்ளி வாசல்கள்ல மட்டும்தான் பெண்களை ஜும்மாக்கு அனுமதிக்கிறாங்க. வேறு பள்ளி வாசல்களை பெண்களை ஜும்மாக்கு அனுமதிப்பதை பார்க்க முடியாததாக இருக்கிறது. எவ்வளவு ஒரு முக்கியமான ஒரு விஷயம். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களே அனுமதி கொடுத்த உண்டு. அப்ப நாங்க அதை மனோ இச்சையின் அடிப்படையில மறுப்பதும் ஒரு குற்றம் என்பது தெளிவாக தெரிகிறது. அப்ப பெண்கள் பள்ளி வாசலுக்கு ஜும்மாக்கள்ல கலந்து கொள்ளலாம். வீட்டுல இருந்து நீங்க ஜும்மா தொழுறது முறை இல்ல. வீட்டுல இருந்து அவங்களுக்கு நுகர் தான் கடமையாகுது. நீங்க பள்ளிக்கு வந்தீங்கடா ஜும்மாவை தொழணும். எப்ப பள்ளிக்கு ஜும்மாவை தொழுந்தீங்களோ, நீங்க வீட்டுல இருந்தா ஜும்மாக்கு பகரமாகத்தான் நுகர நீங்க தொழுவீங்க. நீங்க ஜும்மாவே தொழுந்துட்டீங்கடா மீண்டும் போய் நுகர் தொழ வேண்டிய அவசியம் வராது என்பதையும் இந்த செய்திகள்ல இருந்து நாங்கள் புரிந்து கொள்கிறோம். எனவே ஒருத்தர் வீட்டுல இருந்து இமாம் பள்ளி வாசல்ல ஓதுற அந்த குத்துபாவையும் அவர் தொழுவிக்கிற தொழுகைக்கும் அவங்க வீட்டு ஒரு தடுப்பை தாண்டி, ஒரு செவரை தாண்டி இருந்து கொண்டு அவங்க ஜமாத்துல கலந்து கொள்றோம் என்று சொல்வது நபி வழிக்கு மாற்றமாக இருக்கிறது. இதற்கு மாற்றமாக அவர்கள் பள்ளி வாசலுக்கு பள்ளி வாசலில் பங்கு பெற்று கலந்து கொண்டு அந்த ஜும்மாக்களில் பங்கு பெற்று தொழுவதுதான் நபி வழிக்கு உட்பட்ட சரியான முறையாக இருக்கிறது என்பதை நாங்கள் குர்ஆன் சுன்னாவில் இருந்து விளங்கிக் கொள்கிறோம். அதுதான் சகோதரர் கேட்ட கேள்விக்கு பதிலாக நாங்கள் பதிவு செய்து கொள்கிறோம். இன்னொரு சகோதரர், அவருடைய பேர் சகோதரர் அசாம் அப்துல் சலாம் கேட்கிறார். என்ன கேட்கிறார்? நாங்கள் வேலை செய்யும் இடங்களில், அதாவது ஆபீஸ்ல உணவு செய்ய வசதிகள் இல்லை. அதாவது வாஷ்ரூம்களில் சிங்க் தான் காணப்படுகிறது. இதனால் கால்களை கழுவ முடியாத நிலை ஏற்பட்டுள்ளது. ஆகவே ஷூ சாக்ஸ் அணிய முதல் உணவு செய்து வேலை தளத்திற்கு சென்ற பிறகு மீண்டும் உணவு செய்ய நேரிடும் சந்தர்ப்பத்தில் நாங்கள் அணியும் சாதாரண சாக்ஸ் மீது மசூ செய்ய முடியுமா என்று கேட்கிறார். அவர் என்ன கேட்கிறாருன்னா, வேலை தளத்துக்கு போறாரு, அங்க சிங்க் பயன்படுத்துறாங்க. இந்த காலை கழுவுறதுக்கு வசதியில கால் சிங்குக்கு மேல போட்டா சிங்க் உடஞ்சி போடுற அளவுக்கு வந்துடும். அதனால நாங்க வேலைக்கு போறதுக்கு முன்னாடி வீட்டுல இருந்தே உணவு செஞ்சு சாக்ஸை போட்டு ஷூவை போட்டு போனோம்டா அந்த வேலை தளத்துல உணவு செய்ய வேண்டிய தேவைப்படும் போது ஏனைய உறுப்புகளை கழுவி கொண்டு காலை கழுவதற்கு பதிலாக சாக்ஸ் மீது நாங்கள் மசூ செய்து கொள்ளலாமா என்று கேட்கிறார். இந்த விஷயத்துல நாங்க ஒன்று புரிஞ்சு கொள்ளணும். என்ன புரிஞ்சு கொள்ளணும்? உணவு செய்வதாக இருந்தால், ஒரு பூர்த்தியான உணவாக இருந்தால் அதுல என்னென்ன அம்சங்கள் உள்ளடக்கப்பட வேண்டும் என்று அல்லாஹ் தஆலா திருக்குர்ஆன்ல சூரத்துல் மாஇதாவுல 5வது அத்தியாயத்துல 6வது வசனத்துல அல்லாஹ் சொல்லி காட்டுறான். யா அய்யுஹல்லதீன ஆமனூ, நம்பிக்கை கொண்டவர்களே, இதா குன்தும் இல ஸலாத்தி, நீங்கள் தொழுகைக்காக தயாராகுவதாக இருந்தால், ஃபக்ஸிலூ உஜூஹக்கும், உங்கள் முகங்களை கழுவிக் கொள்ளுங்கள், வ ஐதியக்கும் இலல் மராஃபிகி, முழங்கை வரைக்கும் உங்களுடைய கைகளை கழுவிக் கொள்ளுங்கள், வம்ஸஹூ பிருஊசிக்கும், உங்களுடைய தலைகளை மசூ செய்து கொள்ளுங்கள், வ அர்ஜுலக்கும் இலல் கஅபைனி, உங்களுடைய கால்களை கரண்டை வரைக்கும் கழுவிக் கொள்ளுங்கள் அல்லாஹ் தஆலா சொல்கிறார். அப்ப அல்லாஹ் தஆலா உளுவினுடைய அடிப்படையான அசலான காரியங்களாக முகத்தை கழுவுறது, கையை கழுவுறது, தலையை தடவுறது, காலை கழுவுறது, இது போன்ற விஷயங்களை அல்லாஹ் தஆலா சொல்லி காட்டுறான். இது அசலாக செய்யும் போது காலை கழுவிதான் தொழணும். காலை கழுவாம சகட்டு மேனிக்கு உழு செய்யறோம் என்ற பேர்ல அதை யாராவது விட்டுட்டு உழு செய்வாங்கன்னா அந்த உழு பூர்த்தி ஆகாது என்பது இந்த வசனத்திலிருந்து விளங்கணும். ஆனா நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இப்படி நாங்கள் அல்லாஹ் குர்ஆன்ல கட்டளையிடுற எந்தெந்த உறுப்புகள் எல்லாம் கழுவப்படுறோம் என்று அல்லாஹ் சொல்றானோ அந்த விஷயத்துல இந்த மசூ செய்யற காரியங்கள், காலை மசூ செய்யறது, தலைய மசூ செய்யற விஷயத்த நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒரு விதமான விதிவிலக்கோடு நமக்கு வழிகாட்டி இருக்கிறார்கள். என்ன விதிவிலக்கோடு வழிகாட்டி இருக்கிறார்கள்னா, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கால்ல கழுவுறதுக்கு பதிலாக கால் உறைகள் மீது மசூ செய்திருக்கிறார்கள். எப்படி ஹதீஸ் வருது? நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இப்படி மசூ செய்ததாக புகாரில 202வது செய்தியில அப்துல்லா இப்னு உமர் ரலியல்லாஹு அன்ஹு அறிவிக்கிறாங்க. எப்படி அறிவிக்கிறாங்கன்னா,
சஅத் இப்னு அபீ வக்காஸ் ரலியல்லாஹு அன்ஹு அறிவிக்கிறாங்க, ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அன்னஹு மஸஅ அலல் ஹுஃபைனி, நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இரு காலுறைகள் மீது மஸஹ் செய்தார்கள் என்று சஅத் இப்னு அபீ வக்காஸ் ரலியல்லாஹு அன்ஹு அறிவிக்கிறாங்க. ரசூலுல்லாஹ்விடமிருந்து ஒரு செய்தி சொல்றாங்க. அப்ப அப்துல்லா இப்னு உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் இத உமர் ரலியல்லாஹு அன்ஹு கிட்ட போய் கேக்குறாங்க. வ அன் அப்துல்லா இப்னு உமர் சால உமர் அன் தாலிக, அப்துல்லா இப்னு உமர் அவர்கள் இது பற்றி உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களிடம் விசாரிக்கும் போது ஃபகால நஅம், அவர் சொல்கிறார், உமர் ரலியல்லாஹு அன்ஹு சொல்றாங்க, ஆமா ரசூலுல்லாஹ் வந்து அப்படி செஞ்சிருக்கிறாங்க. அதே நேரத்துல மேலதிகமா ஒரு செய்தி சொல்றாங்க, இதா ஹத்தஸக ஷைஅன் சஅதுன் அன் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், சஅத் அவர்கள் ரசூலுல்லாஹ்விடமிருந்து ஏதாவது ஒரு செய்தியை சொன்னா ஃபலா தஸல் அன்ஹு கைருஹு, இதை அவரல்லாத வேறொருத்தர் கிட்ட நீ கேட்றாதே, ஏனென்றால் அந்த அளவுக்கு சஅத் இப்னு அபீ வக்காஸ் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் மிக உறுதியாக ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய செய்திகளை அறிவிக்கக்கூடியவர் என்று உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவங்க சொன்ன செய்தியை நாங்க பார்க்கிறோம். அப்ப ரசூலுல்லாஹ் வுது செய்யும் போது கால்களை கழுவ வேண்டும், அந்த கழுவணும் என்ற கட்டளைக்கு பதிலாக பகரமாக காலுறைகள் மீது மஸஹ் செய்திருக்கிறார்கள் என்று நேரடியாக நமக்கு ஆதாரம் கிடைக்கிறது. அதே போல ஒரு சஹாபி நபி தோழர் ஜரீர் இப்னு அப்துல்லாஹ் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் ஒரு முறை சிறுநீர் கழிச்சிட்டு அவர் உலு செய்கிறார். பால ஜரீருன் சும்ம தவல்ல, ஜரீர் பின் அப்துல்லாஹ் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் சிறுநீர் கழித்து விட்டு பிறகு அங்க தூய்மை உலு செய்து கொள்கிறார்கள். வமஸஹ அலா ஹுஃபைஹி, பிறகு அவருடைய இரண்டு காலுறைகள் மீது மஸஹ் செய்தார்கள். ஃபகீல தஃஅலு ஹாதா, இவ்வாறு நீங்க செய்றீங்களே, இப்படி செய்யலாமா என்று மக்கள் கேட்கிறாங்க. அப்ப அவர் சொல்றார், ஃபகால நஅம், ஆம் செய்யலாம். ரஅய்து ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பால, ரசூல் ஒரு முறை இவ்வாறு சிறுநீர் கழிப்பதை நான் பார்த்தேன். சும்ம தவல்ல, பிறகு உலு செய்தார்கள். வமஸஹ அலா ஹுஃபைஹி, பிறகு தன் இரு காலுறைகள் மீது மஸஹ் செய்தார்கள், ஈர கையால் தடவி கொண்டார்கள். அதை நான் கண்களால் பார்த்தேன் என்று ஜரீர் பின் அப்துல்லாஹ் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அறிவிக்கிறார்கள். அப்ப இந்த செய்தியை சொல்லப்பட கால இப்ராஹிம், இந்த செய்தியை அறிவிக்கக்கூடிய இப்ராஹிம் அன்-நகஹி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்கள் சொல்கிறார்கள், கான யுஜிபுஹும் ஹாதல் ஹதீஸு லிஅன்ன இஸ்லாம ஜரீரின் கான பஅத நுஸூலில் மாஇதா, இந்த செய்தி மக்களுக்கெல்லாம் மகிழ்ச்சியை ஏற்படுத்தியது. ஏனென்று சொன்னால் ஜரீர் பின் அப்துல்லாஹ் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் இஸ்லாத்துக்கு வந்ததே இந்த 5வது அத்தியாயத்துல 6வது வசனம் இறங்கினதுக்கு பிறகுதான். அப்ப அவர் சொல்றது கன்ஃபார்மான ஒரு செய்தி. எனவே இது வந்து லேசா இருக்குது, ஒரு சலுகையா இருக்குது, ரசூலுல்லாஹ் நமக்கு ஒரு சலுகைக்கு வழிகாட்டுறாங்க, எனவே மக்கள் சந்தோஷம் அடைஞ்சாங்க என்ற செய்தியை நாங்க சஹீஹ் முஸ்லிம்ல 452வது செய்தியா பார்க்கிறோம். ஹம்மாம் பின் அல் ஹாரிஸ் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்கள் இந்த செய்தியை அறிவிக்கிறாங்க. இந்த ரசூலுல்லாஹ் காலுறைகள் மீது மஸஹ் செய்திருக்கிறார்கள் என்று விளங்குது. ரசூலுல்லாஹ் காலத்துல இருந்த ஹுஃபு என்பது அது தோலால் செய்யப்பட்டது. காலுறைகள் என்பது ஒரு தோலால் செய்யப்பட்ட தண்ணீர் ஊடுருவாத ஒரு காலுறையாக இருந்தது. இந்த காலத்துல நாங்க பயன்படுத்துற காலுறைகளை பொறுத்தளவுல தண்ணீர் ஊறக்கூடிய ஒரு காலுறையாக இருக்கிறது. அப்ப தண்ணீர் ஊறக்கூடிய காலுறை மஸஹ் செய்வது என்பதும் தோளில் தண்ணீர் ஊறாத தோள்களால் செய்யப்பட்ட காலுறைகள் மீது மஸஹ் செய்வது வித்தியாசம் இருக்குது. தோள்கள்ல மஸஹ் செஞ்சா அந்த கால்களை படுறதுக்கே வாய்ப்பு இல்லை, அதையே ரசூல் அனுமதிக்கிறாங்க. நாங்க இன்னைக்கு சொக்ஸா பயன்படுத்தக்கூடியதுல ஈரக்கையால தடவினா அதுல தண்ணீர் துளிகள் அந்த சொக்ஸூடாக ஊடுருவி காலில் கூட படுவதற்கு வாய்ப்பு இருக்குது. தண்ணீர் காலில் படுவதற்கு அது வாய்ப்பே இல்லையோ, அதையே ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அனுமதித்திருக்கும் போது இந்த நாங்க பயன்படுத்தக்கூடிய சொக்ஸ் என்பது எந்த வகையில தடையாகும், எந்த பிரச்சனையும் இல்லை. தாராளமாக சொக்ஸ் மீது நீங்க என்ன செய்யலாம், காலுறைகள் மீது மஸஹ் செய்து கொள்ள. இப்ப வேலைத்தலங்களை நீங்க காலை தூக்கி கொண்டு சிங்கில வைக்க வேண்டியது இல்லை. நீங்க அந்த சொக்ஸ்களை அணிவதற்கு முன்பதாக உலு செய்து விட்டு அணிய வேண்டும். பிறகு நீங்கள் வேலைத்தலங்களுக்கு சென்றால் ஏனைய காரியங்களால் உலு நீங்கி இருந்தால் அந்த உலுவை மீண்டும் நீங்கள் எடுக்க வேண்டும். அப்போது நீங்கள் உலு செய்யக்கூடிய உறுப்புகள் எல்லாத்தையும் முறைப்படி கழுவிட்டு காலை கழுவதற்கு பதிலாக காலுடைய காலுறைகள்ல மேற்புறத்திலே நீங்கள் ஈரக்கைகளால் தடவி கொண்டால் போதுமானது என்றது விளங்குது. அந்த காலுறைகளை நீங்க மேற்பகுதியில தான் என்ன செய்யணும், தடவி கொள்ளணும். அதையும் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க செஞ்சு காட்டின செய்தியை நாங்க புகாரில 206வது செய்தியா பார்க்கிறோம். முகீரா பின் ஷுஅபா ரலியல்லாஹு அன்ஹு அவங்க இதை அறிவிக்கிறாங்க. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க ஒரு பயணத்துல ரசூலுல்லாஹ்வோட அவங்க இருக்கிறாங்க. அப்ப ரசூலுல்லாஹ் வந்து அந்த பயணத்துல இயற்கை தேவை நிறைவேற்றுவதற்காக தயாராகிற நேரத்துல ரசூலுல்லாஹ்வுடைய 2 காலுறைகளை நான் கலட்டுறதுக்காக முயற்சி செஞ்சேன். அப்ப ரசூலுல்லாஹ் ஃபகால தஹுமா, அதை விட்டுருங்கன்றாங்க. ஃபஇன்னி
அது ஹல்துஹுமா தாஹிரத்தைன், நான் இந்த காலுறைகளை தூய்மையாக இருந்த நிலையில், முழு செய்த நிலையில் தான் அணிந்திருந்தேன் என்று ரசூலுல்லாஹ் சொன்னாங்க. அலைஹிமா, எனவே அந்த காலுறைகள் மீது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மஸ்ஹ் செய்தார்கள் என்ற செய்தியை பார்க்கிறோம். அப்ப ரசூலுல்லாஹ் ஏற்கனவே அந்த காலுறைகளை அணியும் போது அணிவதற்கு முன்பதாக உழு செய்திருக்கிறார்கள். உழுவில் தூய்மையான நிலையில் இருக்கும் போதுதான் காலுறையை அணிஞ்சிருக்கிறாங்க. எனவே காலுறை மீது மேல் பகுதியில் மஸ்ஹ் செய்திருக்கிறார்கள் என்ற செய்தியை நாங்கள் விளங்குறோம். இந்த செய்தியிலிருந்து தான் உழு செய்துவிட்டு காலுறைகளை அணிந்தால், காலுறைகள் மீது நீங்கள் மஸ்ஹ் செய்வதாக இருந்தால் காலுறைகளுக்கு மேல மஸ்ஹ் செய்யலாம் என்று விளங்குறோம். அதே போன்று அபூதாவுதுல 140வது செய்தியில அலி ரலியல்லாஹு அன்ஹு சொல்றாங்க, லவ்கான தீனு பிர்ரஇ, இந்த மார்க்கத்துல வந்து சொந்த கருத்து போடலாம், சுயமா சிந்திச்சு பேசலாம் என்பது இருந்திருந்தால், லகான அஸ்தலுல் ஹஃபி அவுலா பில் மஸ்ஹி, மஸ்ஹ் செய்வதற்கு மிகவும் பொருத்தமானது வந்து கீழ்ப்பகுதி தான், மினல் அலாஹு, மேல் பகுதிக்கு விட கீழ்ப்பகுதி தான் பொருத்தமானது. ஆனால் வகதி ராயித்து ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் யம்ஸஹு அலா லாஹிரி ஹுஃபைஹி, ஆனால் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் காலுறைகள்ல மேல் பகுதியில மஸ்ஹ் செய்திருப்பதை நான் பார்த்திருக்கிறேன் என்று அலி ரலியல்லாஹு அன்ஹு அறிவிக்கக்கூடிய செய்தியை பார்க்கிறோம். அப்படி என்றால் காலுறைகள்ல மேல் பகுதியில மஸ்ஹ் செய்யணும் என்றது இந்த ஹதீஸ்ல இருந்து விளங்குறோம். இதே வந்து உள்ளூர்ல இருக்கக்கூடியவரா இருந்தா ஒரு இரவு ஒரு பகல் ஒரு உழு செய்துவிட்டு காலுறைகளை அணிந்திருந்தால் ஒரு இரவு ஒரு பகல் 24 மணித்தியாலங்களுக்கு இந்த காலுறைகள் மீது மஸ்ஹ் செய்வதை ஈரக்கையால் தடவிக்கொள்வதை செய்து கொள்ளலாம். பிரயாணியாக இருந்தால் 3 இரவுகள் 3 பகல்கள் இந்த சலுகையை அவருக்கு பயன்படுத்திக் கொள்ளலாம் என்றதை நாங்க சஹீஹ் முஸ்லிம்ல 465வது செய்தியா பார்க்கிறோம். சுரைஹ் பின் ஹானி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்கள் அறிவிக்கிறார்கள், ஜால ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஸலாஸத அய்யாமின் வ லயாலிஹுன்ன, ரசூலுல்லாஹ் 3 பகல்களும் அதனுடைய 3 இரவுகளும் லில் முசாஃபிரி, முசாஃபிர்களுக்கு பயணிகளுக்கும், வ யௌமன் வ லைலத்தன், ஒரு நாளும் ஒரு பகலும், லில் முகீமி, ஊரில் தங்கி இருப்பவருக்கும் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஏற்படுத்தினார்கள், மஸ்ஹ் செய்வதற்கு வசதியை ஏற்படுத்தினார்கள் என்ற செய்தியை நாங்க பார்க்கிறோம். அப்ப பயணியாக இருந்தா, முசாஃபிரா இருந்தா 3 நாள் 3 இரவு 3 பகல் 3 நாட்கள். அவர் முக்கியமா இருந்தா, ஊர்ல தங்குபவரா இருந்தா, வீட்டுல தங்குபவரா இருந்தா, வீட்டுல இருந்தாலும் சரி, அவர் தன்னுடைய காலுறைகள் மீது ஒரு நாள் அளவுக்கு என்ன செய்யலாம், தூய்மையான நிலையில் காலுறைகளை அணிந்திருந்தால் மஸ்ஹ் செய்து கொள்வதற்கு, திரும்ப உழு செய்யும் போது காலுறைகள் மீது மஸ்ஹ் செய்வதற்கு அனுமதி கிடைக்கிறது என்பதை நாங்கள் இந்த ஹதீஸ்ல இருந்து பார்க்கிறோம். எனவே வேலை தலங்களுக்கு செல்பவர்கள் தாராளமாக, நீங்கள் ஏற்கனவே உழு செய்த நிலையில் காலுறைகள் அணிந்திருந்தால் மீண்டும் உழு செய்ய வேண்டிய தேவை ஏற்படும் போது காலுறைகள் மீது ஈரக்கையால் தடவிக்கொண்டு மஸ்ஹு ஹுஃபைன், அந்த காலுறைகள் மீது மஸ்ஹ் செய்யக்கூடிய அந்த சலுகையை நீங்கள் தாராளமாக பயன்படுத்திக் கொள்ளலாம் என்பது இந்த செய்திகள்ல இருந்து நாங்கள் புரிந்து கொள்கிறோம். எனவே இதுவே அந்த சகோதரருடைய கேள்விக்கு பதிலாக நாங்கள் பதிவு செய்து கொள்கிறோம். இன்னொரு சகோதரி திஹாரிலிருந்து கேட்டிருக்கிறாங்க, மகிழ்ச்சியான செய்தி கேள்விப்பட்டால் அல்ஹம்துலில்லாஹ் இல்லதி தத்திம்மு ஸாலிஹாத் என்ற துஆவை ஓத மார்க்கத்தில் ஆதாரம் இருக்கிறதா என்று கேட்கிறாங்க. அதாவது ஒரு மகிழ்ச்சியான செய்தி கேள்விப்பட்டா நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க என்ன சொல்றாங்க என்றது அந்த சகோதரியுடைய கேள்வி. ரசூலுல்லாஹ் பொதுவாக மகிழ்ச்சியான செய்திகள் வந்து அல்லாஹு அக்பர், அல்லாஹ் மிகப்பெரியவன் என்று சொல்லி இருக்கிறாங்க. ரசூலுல்லாஹ் அந்த சொர்க்கத்துல மக்களே நாங்க வந்து பாதியா இருக்கணும், நாங்க காவாசியா இருக்கணும்னு ஆசைப்படுறேன், அது எங்களுக்கு விதிக்கப்பட்டிருக்குது, பாதி மக்களா இருக்கணும் என்று ஆசைப்பட்டிருக்கிறேன், அது விதிக்கப்பட்டிருக்குது என்று சொல்ல போல மக்கள் எல்லாம் அல்லாஹு அக்பர் என்று சந்தோஷத்துக்கு அல்லாஹு அக்பர் என்று வெளிப்படுத்துவாங்க. அதை ரசூலுல்லாஹ் அங்கீகரிச்சாங்க. எனவே அல்லாஹு அக்பர் என்றது சந்தோஷத்துக்கு சொல்லலாம். அதே நேரத்துல அவங்க சுட்டி காட்டின செய்தி இப்னு மாஜால 3793வது செய்தியாக பதிவு செய்யப்படுகிறது. அன்னை ஆயிஷா சித்திகா ரலியல்லாஹு அன்ஹா அவங்க அறிவிக்கிறாங்க. எப்படி அறிவிக்கிறாங்கன்னா, கான ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க பழக்கம் என்னன்னா, இதா ரா மா யுஹிப்பு, ரசூலுல்லாஹ் விரும்பக்கூடிய ஒன்றை கண்டா கால அல்ஹம்துலில்லாஹி அல்லதி பிநிஅமதிஹி தத்திம்மு ஸாலிஹாத், அல்லாஹ்வுக்கே எல்லா புகழும், அவனுடைய அருளின் காரணமாகத்தான் நல்ல காரியங்கள் நிறைவேறுகின்றன, முழுமையடைகின்றன என்று சொல்வார்கள். வைதா ரஹமா யக்ரஉ, ரசூலுல்லாஹ் வெறுக்கக்கூடிய ஒன்றை கண்டால் கால அல்ஹம்துலில்லாஹி அலா குல்லி ஹாலின், எல்லா நிலையிலும் அல்லாஹ்வுக்கே புகழடைத்தும் என்று சொல்வார்கள் என்று சொன்னதாக ஒரு செய்தி வருகிறது. இந்த செய்தியுடைய தரத்தை பார்த்தால் இது ஹசன் தரத்தில் இருக்கக்கூடிய ஒரு செய்தி. சஹீஹுடைய தரத்தில் அந்தஸ்தில் இல்லாவிட்டாலும் ஹசனான செய்தி, ஒரு நல்ல செய்தி, அழகான செய்தி என்று வரக்கூடிய தரத்தில் இருப்பதனால
நல்ல விஷயங்களை நாங்கள் கண்டால் அல்ஹம்துலில்லாஹ் இல்லதி பிநிஅமதிஹி தத்திம்முஸ் ஸாலிஹாத் என்று சொல்லக்கூடிய அந்த துஆவை ஓதிக்கொள்ளலாம் என்பதை நாங்கள் விளங்கிக் கொள்கிறோம். எனவே இத்தகைய ஒரு சந்தோஷமான மகிழ்ச்சிகரமான நிகழ்வுகள் ஏற்பட்டால் இது போன்ற துஆக்களை நாங்க அடிக்கடி ஓதிக்கொள்ளணும். அதே போன்று கெட்ட விஷயங்களை கேள்விப்பட்டாலும் அல்ஹம்துலில்லாஹ் இல்லதி அலா குல்லி ஹால், எல்லா நிலையிலும் அல்லாஹ்க்கு தான் புகழ். எனக்கு கெட்டது நடந்துருச்சு, ஆனா அல்லாஹ் பெரியவன், அல்லாஹ் புகழுக்குரியவன், அல்லாஹ் தான் அது ஏற்படுத்தினான், ஏதோ அல்லாஹ் நன்மையை வச்சிருப்பான் என்ற மாதிரி அல்லாஹ்வுக்கு எந்நிலையிலும், செழிப்பான நிலையிலும், நன்மையான நிலையிலும், கஷ்டமான நிலையிலும், நல்ல நிலையிலும் அல்லாஹ்வுக்கு புகழ் சேர்க்கக்கூடியவர்களாக நாங்கள் இருக்க வேண்டும் என்பது இந்த துஆக்களிலிருந்து நாங்கள் விளங்கிக் கொள்கிறோம். எனவே அன்பிற்குரிய சகோதரர்களே, இந்த வாரத்திற்கான கேள்விகளாக நீங்கள் கேட்ட கேள்விகளுக்கு குர்ஆன் சுன்னா அடிப்படையிலிருந்து நாங்கள் பதிலளித்து இருக்கிறோம். இது போன்ற மார்க்க சந்தேகங்களுக்கு விளக்கம் அறிய வேண்டும் என்றால் திரையில் தென்படக்கூடிய வாட்ஸ்அப் இலக்கத்துக்கு உங்களுடைய கேள்விகளை அனுப்பி வைங்கள். கேள்விகள் அனுப்பும்போது சுருக்கமா அவசியமான காரணங்களை மட்டும் போட்டு நீங்க எழுத்துல அனுப்பினா மிகவும் இலகுவானதாக இருக்கும். பேரையும் ஊரையும் குறிப்பிட்டே அனுப்புங்க. அதே போன்று ஆடியோ வடிவத்தில் அனுப்புறதா இருந்தால் சுருக்கமா அவசியப்பட்ட விஷயத்தை மட்டும் கேள்வியா கேளுங்க. சில சகோதரர்கள் 30 நிமிடங்கள் எல்லாம் கேள்வி கேட்டு அனுப்புறாங்க. அதை கேட்டு கேள்வியா தொகுத்தெடுக்கிறதுக்கே ரொம்ப நேரமாகிறதுனால சுருக்கமான கேள்விகளாக உங்களுடைய கேள்விகளை பதிவு செய்து கொள்ளுமாறு கேட்டுக்கொண்டு விடைபெறுகிறேன். வாஹிர் தாவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன்.